ரசூலுல்லாவை பின்பற்றுவது மட்டும்தான் ரசூலுல்லாவை பின்பற்றுவதற்கு அடையாளம் என்பதும் இல்லை. ஏனென்றால் பல முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் கரெக்டா தொழுவாங்க, வணக்கம் எல்லாம் கரெக்டா செய்வாங்க, ஆனா அவங்களுடைய உள்ளத்துல ரசூலுல்லாவுடைய பாசம் நேசம் எதுவுமே இருக்காது. உதாரணத்துக்கு ஹவாரிஜீன்கள், ஒருத்தர் வந்தான், தொழுது தொழுது அவனுடைய நெற்றியில தொழுகையுடைய அடையாளம் இருந்தது, பெரிய தாடி, மொட்டை அடிச்சிருந்தான், பெரிய தொழுற வந்தாச்சே, ரசூலுல்லாவை நேசிக்கிறவனா வந்தான், வந்து சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கனிமத் பொருள்கள் பங்கேற்று கொடுத்துட்டு இருந்தாங்க. யா முஹம்மதே ஒரு ஹதீஸ், யா ரசூலல்லாஹ் எழுதில் நீதியாக நடந்து கொள்ளுங்கள், இன்னக லம் தாதில், நீங்க நீதியாக நடந்து கொள்ளவில்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை ஆதில் இல்லம் ஆதில், நான் நீதியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் யாரால் நீதியாக இருக்க முடியும்? போயிட்டான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவனை போன்றவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், இவர்கள் தொழுகின்ற தொழுகையை பார்த்து நீங்கள் உங்களுடைய தொழுகையை குறைவாக பார்ப்பீர்கள். இன்னும் அதிகமா தொழுறாரு, தஹஜ்ஜுத் தொழுறார், இஷ்ராக் தொழுறார், அவாபின் தொழுறார், அவர்கள் நோன்பு வைப்பதை பார்த்து நீங்கள் உங்களுடைய நோன்புகளை குறைவாக பார்ப்பீர்கள். திங்கட்கிழமை நோன்பு, வேலைக்கிழமை நோன்பு. அதே போல குர்ஆன் ஓதுவார்கள், பகலிலும் இரவிலும் ஓதுவார்கள், ஆனா அவருடைய ஓதுதல் அவருடைய தொண்டைக்கு கீழே இறங்காது, வெறும் வாயில தான் இருக்கும். அவர்கள் ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் இல்ல. ரசூலுல்லாவுடைய நேசம் இருந்து ரசூலுல்லாவை பின்பற்றினால் அந்த நேசம் தினமும் அதிகமாயிட்டு கொண்டே இருக்கும். நேசம் வந்தால்தான் பின்பற்ற முடியும். நேசம் வந்ததற்கு பிறகு அதிகமாக அவர் சொன்னபடி வாழ்ந்தோமே ஆனால் அந்த நேசம் பாசம் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கும்.